தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள நியோமேக்ஸ் நிறுவன மண்டல தலைவர் தொட்டுச்சிக்கு என்பவரின் வீட்டை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் பணமோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு போராட்டக்காரர்களை அறிவுறுத்தினர். எடப்பாடியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ளும் நடைப்பயணத்தின் முடிவில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்படும் என அக்கட்சி அறிவித்திருந்தது. இதற்காக ஏராளமானோர் ஒருவரை ஒருவர் முந்திச் சென்ற முயன்ற போதும் மிக குறைந்த அளவே உணவு விநியோகிக்கப்பட்டதால் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் மார்கழி பூக்கள் என்ற தலைப்பில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வண்ணக் கோலங்களை வரைந்து அசத்தினர். முதல் 10 இடங்களை பிடித்த பெண்களுக்கு பட்டுச் சேலைகள் பரிசாக வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதியில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மணல் கொள்ளையை தடுக்க காவல்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் நகரின் முக்கிய இடங்களில் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி நடன கலைஞர்கள் நிவாரண உதவிகளை சேகரித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சி கரிசல் குளம் கண்மாய் உடையும் நிலையில் உள்ளதால் நெற்பயிர்களை காப்பாற்றுவதற்காக அப்பகுதி விவசாயிகள் ஒன்றிணைந்து மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்தனர். சேதமடைந்த ஏரியை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் இனியேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே லட்சுமியாபுரம் தொடர்வண்டி சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஊர்திகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாற்றுப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் நீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்காத வழக்கில் கும்பகோணம் கோட்டத்துக்கு சொந்தமான 4 அரசு பேருந்துகளை திருச்சி மாவட்ட சிறப்பு நீதிமன்ற ஆணையின்படி ஊழியர்கள் பறிமுதல் செய்தனர்.